वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। नारायणं सकमलं सकलमरेन्द्रं वैखानसं मगुरुं निगमागमेन्द्रं मृगद्रिकाश्यपमरीचिमुखान्मुनीन्द्रान् सर्वारहं कुलगुरून् प्रणवामि मूर्ध्ना। प्रस्तुतेशं नवकृत्ये चौरीपुत्रं नमाम्यहं गोपालपुत्रं पितरं नमामि च पुनः पुनः। नमस्ते भाई। श्री वैखानस भगवत शास्त्र வித்தத் சபையில் அடியேனுக்கும் ஒரு பாக்கியம் கிடைத்தது. அழிச்சுக்கிட்டு தண்டம் சமர்ப்பிச்சு வைகானச பகவத் சாஸ்திரம் ஒரு பெரிய சமுத்திரங்கிறதுல ஒரே ஒரு துளி பேளாஸ்தாபன விதி அப்படிங்கிறத இங்கே விஞ்ஞாபிக்கலான்னு நினச்சிட்டுருக்கேன். ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திரத்தில் மரீச்சி மகரிஷியால் பண்ணப்பட்ட விமானார்ச்சன கல்பம்ன்ற கிரந்தம் ஒன்று இருக்குது. அந்த கிரந்தத்தில் தான் இப்போது கிரந்த சங்கின்னு சொன்னார் வைகானச பட்டாச்சார சுவாமி விஞ்ஞாபிச்சாப்புல. அந்த விமானார்ச்சன கல்பத்தில் கருஷணாதி பிரதிஷ்டாந்தம்னு சொல்கிற நிறைய விஷயங்கள் அனுஷ்டானத்தில் விட்டு போச்சு. அப்படி வரும்பொழுது ஒரு சந்நிதி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த பூபரீட்சை பண்ணி அந்த ஸ்தலத்தை செலக்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறார். அந்த மாதிரி பூபரீட்சை பண்ணி முடித்த உடனே அதற்கு தகுந்ததான இடமா அப்படிங்கிறத முடிவு பண்ண பிறகு அந்த இடத்த கர்ஷணம் பண்ணணும். கர்ஷணம் பண்ணி அதில் விதைகளெல்லாம் விதைச்சி அந்த பயிர் வளர்ந்த பிறகு அங்கே கோ சமிருத்தியை கொண்டு அந்த பயிர்களெல்லாம் சாப்பிட பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு அப்போ சௌகரியங்கள்லாம் இல்லை, சூரியனை பிரதானமாக பண்ணி அதனுடையதான கம்புகளை நட்டு அந்த நிழல்லேருந்து அந்த ஸ்தலத்தை வரித்து சங்குஸ்தாபனம் பண்ணி அதுக்கப்புறமா அஸ்திவாரத்துக்கு உண்டானதான இடத்தை அளந்து அந்த அஸ்திவாரம் பண்ணி அதுக்கப்புறமா அஸ்திவாரம் போடுறதுங்கிறத முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். அதில் பிரதமசீலா நிர்மாணம்னு சொல்லி இப்போ பண்ணக்கூடியதான அந்த அடிக்கல் நாட்டு விழா அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரதான ஷிலா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது முழுக்க டீட்டெயிலாக சொல்லியிருக்கார் நம்ம ஆகமத்தில். அதுபடி அந்த அஸ்திவாரம் பண்ணி ஆலயமானது ஒரு இது பண்ணி ரூஃப் போட்ட பிறகு பேளாஸ்தாபனம்ங்கிறத சொல்கிறார். இந்த பேளாஸ்தாபனம் அப்படிங்கிறது அந்த பெட்டியானது தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு எதனால் முடியுமோ அந்த உலோகத்தில் இருக்கலாம். அந்த பெட்டி ரவுண்டாக வட்டமாகவோ இல்லை சதுரமாகவோ இருக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறார். அதே போல் அந்த பெட்டியில் என்னென்ன வஸ்துக்களை சேர்க்கணுமோ அதை முழுக்க ஒரு பட்டியலாக சொல்கிறார். ஆக்சுவலாக முதல்ல சமுத்திரத்திலிருந்து, மலையிலிருந்து, நதியிலிருந்து, மேட்டு நிலங்களிலிருந்து, யுத்த களத்திலிருந்து, புற்றிலிருந்து, ஆகாசத்திலேருந்து இந்த மண்ணை கொண்டு சேர்க்கணும்னு சொல்கிறார். ஆகாசத்தில் இப்போ ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி சொல்கிற வெண்மையாக இருக்குது அங்கே மண் அப்படின்னு அதை இவர் சாஸ்திரத்தில் சொல்லிருக்கார்.
ஆகாசத்துலேருந்து மண்ணை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறார். அதுக்கப்புறமா யானை தந்தத்தால் பெயர்த்த மண், எறும்பு கொம்புனால் பெயர்த்த மண், வைரம், முத்து, வைடூரியம், ஸ்படிகம், புஷ்பராகம், சந்திரகாந்தம், நீலக்கல், மணஷிலை, ஹரிதாலம், அஞ்சனம், சியாம நிறமான கோரோச்சனை, தங்கத்துகள்கள், அரிசி, இயற்கை தன்மை வாய்ந்த அரிசி, உளுந்து, கொள்ளு, திணை, பயறு, யவதானியம், இரும்பு, வெள்ளீயம், ஈயம், இந்த மாதிரி பித்தளை, இந்த வஸ்துக்களை முழுக்க தயார் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையுமே அந்த பெட்டியில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கார். இதற்கு அடுத்ததாக தங்கமயமான தாமிரம், இரும்பு, உலோகங்களையும், தாமரை, நீலோத்பலம், தாமரை கிழங்கு, இதெல்லாத்தையுமே முதல்ல சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதோடு மட்டும் இல்லை, தங்கத்தால் 4 வர்ணங்களின் முத்திரை, ஷிருக்கு, ஸ்ருவம், கமண்டலு, ஜுகு, உபஜுகு, குடை, சாமரம், அங்குஷம், கொடி, தராசு, எடைக்கற்கள், நுகத்தடி, கலப்பை, யானை, கருடன், ஆமை, சங்கு, சக்கரம், கதை, வில், கத்தி ஆகிய பஞ்சாயுதங்கள், அதுக்கப்புறமா ஸ்ரீவத்சலக்ஷ்மி, பூர்ணகும்பம், பேரி, கண்ணாடி, இரட்டை மீன், அங்குஷம், சங்கு, நீர்ச்சுழல் வட்டம், இதெல்லாம் வந்து அந்த சுற்றி செப்புமே அஷ்டமங்கலம், இந்த கடைசியாக சொன்ன லிஸ்ட்டில் சொன்னது வந்து முழுக்க அஷ்டமங்கலம். இது எல்லாத்தையுமே தயாராக வச்சுண்டு இந்த பெட்டியானது எவ்வளவு அங்குலம் இருக்கணும்னு ஆரம்பிக்கிறார். 3 அங்குலத்திலிருந்து ஆரம்பித்து 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25 அங்குலம் அளவுள்ளதாக கடைசியாக 2 அடி அகலம் இருக்கலாம்னு சொல்கிறார். அந்த மாதிரி பெட்டியை அமைச்சு அதில் கர்ப்பவேளாவானது இருக்கணும். இதில் வந்து அந்த சுவத்தினுடையதான அளவில் 8 அம்சம் குறைவாகவோ 6 அம்சம் 5 அம்சம் குறைவாகவோ யவதானியம் போன்றவாறும் ஒவ்வொரு கோஷ்டங்களும் உள்ளதாக உறுதியானதாக பெட்டியை அமைக்க வேண்டும். கோட்டங்களின் அளவில் பாதியில் 1/3 ஒரு பாகமோ அதன் பாகத்தில் எவ்வளவு உச்சிதமோ அவ்வளவு அரை அங்குலம் உயரம் மறைக்காமல் உருண்டை வடிவிலோ சதுரமாகவோ அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு பேலாவை அமைச்சுக்கிறதுக்காக சொல்கிறார். அதுக்கப்புறமா எஜமானனுக்கு அனுகூலமான நட்சத்திரத்தில் கர்ப்பநியாசத்தை பண்ணணும். அதற்கு கர்ப்பநியாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி யாகசாலையானது அமைத்து அதில் தானிய வேதியில் இந்த பேளாவை ஸ்தாபனம் பண்ணி அங்கே ஆச்சாரியனானவர் வடக்கு முகமாக நின்று கொண்டு காயத்ரி, பிரணவம் இந்த மந்திரங்களை சொல்லி திரவியங்களை நன்கு புரோக்ஷித்து மேதினி தேவி என்ற தொடங்கும் மந்திரத்தை சொல்லி பிரம்மபதம் முதல் தொடங்கி 9 பதங்களிலும் அந்தந்த தேவதைகளுக்குரிய மந்திரத்தினால் மண், அதாவது முதல்ல படித்த இந்த மண் 7 விதமான மண் சொல்லியிருக்கார். அந்த மண்கள், அப்புறம் நவரத்தினங்கள், இந்த மாதிரி வரிசையாக எல்லாத்தையும் சேர்க்கணும்னு சொல்கிறார். சேர்த்ததுக்கப்புறமா உண்டான யஜ்யங்களை எல்லாம் பண்ணி இதனை அந்த எஜமானரானவர் ஆச்சாரியன் அந்த வேளாவை பிரதட்சணமாக எழுந்தருளை பண்ணி எஜமானன் பிராமணராகில் பட்டிகைக்கு மேலும், க்ஷத்ரியனாயில் குமுதத்திற்கு மேலும், வைசியனாகில் ஜெகதிக்கு மேலாகவும், சூத்ரனாகில் பாதுகைக்கு மேலும் ஸ்தானத்தை தீர்மானம் செய்து அந்த இடத்திலே மேதினியை பூஜித்து ஆத்மசூக்தத்தை சொல்லி விட்னோர் வீர்யாமை என தொடங்கும் மந்திரத்தை சொல்லி அங்கே ஸ்தாபனத்தை பண்ண வேண்டும். திருடமாக பண்ணி அதற்கு பிறகு அங்கே விமானத்தை அமைக்க வேண்டும் என்பதாக மரீச்சி மகரிஷியானவர் சொல்லியிருக்கார். இதை பார்க்கும் பொழுது நம்மளுடையதான இன்றைக்கு
நாம் இந்த ப்ரொஜெக்டை பண்ணும் பொழுது என்ன இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பேலாஸ்தாபனத்தை பார்க்கும் பொழுது நம்மால் அடுத்த சம்பிரோக்ஷணையில் தெரிந்து கொள்ள இயலும் என்பதனாலே இந்த பேலாஸ்தாபனம் அவசியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய நடைமுறையிலே இல்லை. இதனை புனருத்தாரணம் பண்ணணுங்கிற அளவில் ஒரு சில கிராமங்களில் பண்ணும் பொழுது சொல்லிகிட்டு இருக்கோம். அது ஆச்சாரிய அனுகிரகத்தில் விரைவிலே நடக்க வேண்டும். இப்படியாக நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பதிலே ஒரு சின்ன துளியை விஞ்ஞாபித்து நிறைவு செய்கிறேன். மங்களானி பவந்து. அடியனுடைய தமிழ் சுதர்சன பட்டாச்சார சுவாமி. பேலாஸ்தாபனம் இந்த சமயத்தில் ஒரு முக்கியமாக விஷயத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த பேலாஸ்தாபனம் சாஸ்திரத்துலேயும் எங்களுடைய பகவத் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை விட்டுட்டு இப்போல்லாம் யந்திரஸ்தாபனங்கிற ஒன்று பண்ணியிருக்கா. யந்திரஸ்தாபனம் சொல்லவே இல்லை. அது தந்திரத்தில் சொல்லியிருக்கு. யந்திரம் தந்திரமாக போயிடுது. ஆனால் தந்திரத்தை வைதிகமாக வச்சுருக்கா. இங்கே இருக்கிற பேலாஸ்தாபனத்தை யாரும் பண்ண மாட்டேங்கிறா. அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடியனுடைய தமிழுக்கு அபிப்பிராயம். எங்கள் பூர்வர்களுக்கு எல்லாமே இதான் ஆச்சு, இதான் பண்ணணும் அப்படின்னு அது மாதிரி சொல்லி எங்கள் சன்னதி ஒன்று பெத்தநாயக்கன் பாளையம்னு இங்கே இதுக்கிட்ட இருக்குது, ஆத்தூர் பக்கத்தில். சுவாமி கூட பிரார்த்தித்தேன் ஒரு நாளைக்கு ஏழு அங்கே அனுகிரகம் பண்ணணுன்ட்டு. அங்கே லக்ஷ்மி டிசம்பர் சன்னதி. என்னுடைய மாதாமகர் சேலத்தில் ஸ்ரீமான் ஸ்ரீ டாக்டர் சந்தான பட்டாச்சார சுவாமின்னு இருந்தார். இப்போ இல்லை அவர். என்னுடைய மாதாமகர் அவர் சொல்லி இந்த பேலாஸ்தாபனத்தை இப்போ இவர் என்ன சொன்னாரோ அது பிரகாரம் எல்லாத்தையும் சேர்த்து வர்ண சின்னங்கள், அஷ்டமங்கலம், அப்புறம் பஞ்சாயுதம், இது எல்லாத்தையும் சேர்த்து நிறைய நவரத்னங்கள்லாம் அதில் சேர்த்து பேலாஸ்தாபனம் இன்னுக்கும் பண்ணி பெருமாள் பேலாஸ்தாபனத்து மேலே எழுதிருக்கார். பேலாஸ்தாபனம் கீழே சேர்த்து அதுக்கு மேலே அந்த கம்பியை கொண்டு வந்து பெருமாளுடைய பீடத்தில் சம்பந்தம் பண்ணி அதுக்கு மேலே பீடம், அதுக்கு மேலே உபபீடம், உபபீடத்துக்கு மேலே பெருமாள் எழுதிருக்காரு. அதனால் அது மாதிரி சாஸ்திரத்தை அவலம்பனம் பண்ணி உத்தேசியம் பண்ணி அது மாதிரி பண்ணினா எம்பெருமான் நிறைய அனுகிரகமூர்த்தியாக இருப்பார் அப்படிங்கிறது எங்களுடைய சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தில் சுவாமி விஞ்ஞாபித்தார். அது எங்களுக்கு பெரிய பாக்கியமாக இருக்கிறது.